ஹாய் எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோவில் 6th சம் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் 7th சம் பார்ப்போம். லாஸ்ட் வீடியோ லென்த்தாக போனதுனால அதில் பார்க்க முடியல. இந்த வீடியோவும் லென்த்தாக தான் போகும், ஏன்னா செகண்ட் சம் வந்து கொஞ்சம் பெரிய சம்மு, அதுவும் ஒரு புது கான்செப்டும். அது கான்செப்ட்னால் ரொம்ப இல்லை, அது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். சரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போது உங்கள் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதில் ஏ கண்டுபிடிக்கணும். ஏங்கிறதுன்னு சொல்லிட்டாங்க செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 8. நேச்சுரல் நம்பர் நான் சொன்னேன் 1 2 3 4 5 6 7 அந்த மாதிரி போகுமா? 8க்கு கம்மியாக உள்ளது தான் சொல்லியிருக்காங்க. அப்போது 1 2 3 4 5 6 7 8க்கு லெஸ் தென் இவ்வளோ நேச்சுரல் நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பி சொல்லியிருக்காங்க. பி என்னது? செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 8. ப்ரைம் நம்பர் தெரியும் நமக்கு, 2 3 5 7 11. 11 வரக்கூடாது. ஏன்? 8க்கு லெஸ் தென் சொல்லியிருக்கனால 2 3 5 7 மட்டும்தான் வரணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, இந்த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஓகேவா? இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதில் ஈவன் ப்ரைம் நம்பர் ஒன்று தான் இருக்குது. ஒன் அண்ட் ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். அது என்ன பண்ணால் 2 மட்டும்தான். ஓகேவா? வேறு எந்த ப்ரைம் நம்பருமே ஈவனில் வராது. இந்த 2 மட்டும்தான் ஈவன் ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஏபிசி கிடச்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஈஸி தான். ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகே, ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி செய்வோம். ஏங்கிறது 1 2 3 4 5 6 7. இதில் இந்த 7 நம்பர் இருக்கனால தான் இது இந்த சம் கொஞ்சம் பெருசாக போகும். இந்த 7th செகண்டும் சரி, இதுவுமே ஓகே. பிங்கிறது 2 3 5 7. ஓகே, அப்போது இன்டர்செக்ஷன் அப்படின்னா இந்த 4 நம்பர் அப்படியே வந்துடுமா? ஏன்னா இதில் 1லேருந்து 7 வரைக்கும் இருக்குது. இந்த 4 நம்பருமே 7க்குள்ளே தான் வரும். அப்போ கண்டிப்பாக இந்த 4 நம்பர் இதில் இருக்கும் தானே. அப்போ காமனாக இருக்குது இந்த பி அப்படியே வருமா? ஆன்சரு 2 3 5 7. ஓகே, இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகே, இப்போது 2 3 5 7 கிராஸ் சிங்கிறது 2. ஓகே, இதுக்கு நான் இங்கேயே எழுதுகிறேன். 2 2 3 2 5 2 7 2. ஓகே, இதை ஒன்றுன்னு வச்சுக்கலாம். அவங்க இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் சி. பாருங்கள், ஏங்கிறது என்ன? 1 2 3 4 5 6 7. சி 2 மட்டும்தான். ஓகே, 1 2 2 2 3 2 எல்லாத்துலேயும் இந்த 2 மட்டும் சேர்க்கணும். ஓகே ஓகே, ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னது? பி கிராஸ் சி. பிங்கிறது என்னது? 2 3 5 7. சிங்கிறது 2. ஓகே, 2 2 3 2 5 2 7 2. ஓகே, சாரி. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் காமனாக உள்ளதான் கேட்குறாங்க. காமனாக ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 2 இந்த இது கண்டுபிடிச்சிருக்கோமா? இதுதான் ஆன்சராக இங்கேயும் வரும். அதனால இங்கே பாருங்கள், இங்கே செய்கிறேன் நான். ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகே, இப்போது இதுதான் ஏ கிராஸ் சி, இது பி கிராஸ் சி. இது ரெண்டுலேயும் காமனாக பாருங்கள். 2 2 இருக்கா? 3 2 இருக்குது. 5 2 இருக்குது. 7 2. இங்கே பாருங்கள், இது நான் சொன்னேன்னா, இதுதான் அப்படியே இங்கே வரும். 2 2 3 2 5 2 7 2. அதாவது இதில் வந்து ஒரே ஒரு இது இருக்குது. எப்படின்னா, மேக்ஸிமம் அவங்க வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் 99% சம்மு வந்து கண்டிப்பாக ப்ரூவ் ஆகிரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட் டைமில் ஒரு 5 மார்க் செட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கிருக்கீங்க, உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ இந்த கொஸ்டின்லேயே இந்த இது கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த இது நீங்கள் கண்டுபிடிக்க உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆன்சர் அப்படியே நீங்கள் அந்த இதை மட்டும் எழுதிட்டு அப்படியே இந்த ஏ கிராஸ் சிக்கு அந்த இது ஏ கிராஸ் சின்னு எழுதிட்டு பி கிராஸ் சி அந்த நம்பர்ஸ்லாம் எழுதிட்டு டேரெக்டாக நீங்கள் இந்த ஆன்சரை கொண்டு வாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன், நேரமே இல்லை உங்களுக்கு, ரொம்ப ஷார்ட் டைம் முடிய போகுது, ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணியே ஆகணும், இந்த சம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இது வந்து
இந்த ப்ரூவ் பண்ணுற சம் எல்லாமே மேக்ஸிமம் ப்ரூவ் ஆகிரும். ஓகேவா? ஓகே ஓகே, ஃபஸ்ட் சம் முடிஞ்சா? இதில் 2 இதில் ஃப்ரம் 1 and 2 LHS RHS ஈக்குவல் போட்டு இதை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். இது ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு, இதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நிறைய எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். A cross B minus C, அதுவும் இல்லாமல் இது ஒரு லென்த்தாகவும் போகும். A cross B minus A cross C. மைனஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக மைனஸ் பண்ணுவோம்ல, அவ்வளோதான், அது வேறு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், ஏன்னா புதுசாக மைனஸ் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏ என்ன ஃபஸ்ட்டு B minus C கண்டுபிடிச்சிருமா? B minus C. பிங்கிறது என்ன? 2 3 5 7 மைனஸ் சிங்கிறது என்ன? 2 மட்டும்தானா? அப்போது இதிலேருந்து இது மைனஸ் என்ன மைனஸ்னால் என்ன? நார்மலாக என்ன பண்ணுவீங்க? இப்போ 4 minus 2 2 இந்த மாதிரி கழித்து போடுவீங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணணும்னா அதை கேன்சல் பண்ணி விட்றணும். அங்கே 2 இருக்கா, இந்த இது கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 3, 5, 7. அவ்வளோதான். இப்போ இதில் A cross B minus C இதுதான் லென்த்தாக போகும். ஏங்கிறதுனா பாருங்கள், 1 2 3 4 5 6 7. இப்போது இங்கே வந்து 3 5 7. இந்த 7 நம்பரையும் நீங்கள் இந்த 3யோட இது பண்ணும்போது அப்போ எத்தனை வரும்? 21 வருமா? அதனால தான் இது வந்து பெருசாக போகும். பாருங்கள், 1, 3 1, 5 1, 7. ஓகேவா? இது ஒன்று முடிஞ்சா? தென் 2, 3 2, 5 2, 7. ஓகே. தென் 3, 3 3, 5 3, 7. ஓகே. தென் 4, 3 4, 5 4, 7. ஓகே. தென் 5, 3 5, 5 இங்கே எழுதுகிறேன், 5, 7. தென் 6, 3 6, 5 6, 7. தென் 7, 3 7, 5 7, 7. பாருங்கள், இதில் ஒரு 3 6 9 12 15 18 21 வந்திருக்கா? ஓகே. நெக்ஸ்ட்டு A cross B. இதுக்கும் இதே மாதிரி பெருசாக தான் வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7 cross Bங்கிறது இது 3 5 7ங்கிறது B minus C. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Bங்கிறது நமக்கு என்னது? 2 சேர்ந்து வரும். ஓகேவா? அப்போது இதில் எப்படி வரும்? இது எல்லாமே வரும். இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த நம்பர் எல்லாமே இந்த 2ஓட சேர்ந்தும் வருமா? அப்போது என்ன வரும்? 1, 2 இங்கே 4 இருக்கனால இப்போ 28 வரும். 1, 3 1, 5 1, 7. 2, 2 2, 3 2, 5 2, 7. 3, 2 3, 3 3, 5 3, 7. 4, 2 4, 3 4, 5 4, 7. Then 5, 2 5, 3 5, 5 5, 7. நெக்ஸ்ட் 6 7 அப்படியே எழுதுங்க. ஓகே, 7க்கும் அதே மாதிரி. ஓகேவா? இந்த கர்லி ப்ராக்கெட் போட மறந்துடாதீங்க. இப்போ A cross B கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு A cross C வேறு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? இதுதான் டைம் எடுக்கும். ஃபாஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண இது ஃபாஸ்ட்டாக வந்துடும். இந்த மாதிரி டைம் எடுக்கிற சம்ஸ் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் 5 மார்க்கில் கேட்பாங்க. அதை நீங்கள் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2. ஓகே. இப்போது அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறான்? A cross B A cross C கண்டுபிடிச்சாச்சு, அது ரெண்டையும் மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இங்கே செய்கிறேன்னா, ஓகே, A cross B மைனஸ் B cross C
சாரி ஏ கிராஸ் சி. ஓகே, இது ஏ கிராஸ் பியா, இது ஏ கிராஸ் பி, இது ஏ கிராஸ் சி. இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது பாருங்கள். 1,2 இருக்குது, 1,2 இருக்கா, அப்போ ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க. 2,2 இருக்கா, இருக்குது. 3,2 இருக்குது, 4,2 இருக்குது, 5,2 எல்லாமே இதில் இருக்கும். அப்போ கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க இந்த இதுதான் உங்களோட ஆன்சர். அப்போது நம்ம இது வந்து 2ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து 1 தானே, எங்கே இருக்குது 1, ஏ கிராஸ் பி மைனஸ் சி, எஸ் 1. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 7 இது போயிடுச்சு. அப்போ இது 21 இருக்குமா, இங்கே நம்ம சொன்ன 3 3ஆக பிரித்து 21 இருக்கா. இப்போது நான் இப்போ ஏன் இந்த 3க்கும் இந்த ஒரு கோடு போட்டுங்கிறது தான் உங்களுக்கோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு 3 இருக்குது, 3 3 5 7 3 5 7 பாருங்கள். அப்போ உங்களுக்கு சேமாக இருக்கா, எல்லாமே சேம் தான். அப்போ என்ன போடுவீங்க, ஃப்ரம் 1 and 2 hence proved LHS equal to RHS. இல்லைனா நீங்கள் அந்த இதை அப்படியே கொஸ்டின் அப்படியே எழுதி ஈக்குவல்னு போடணும், hence proved. ஓகேவா, இந்த சம் வேணால் இன்னொரு டைம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதே மாதிரி பார்க்குறத விட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும். சும்மா சம்ம பார்க்குறதோ நிப்பாட்டிடாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த சம்லாம் 5 மார்க் சம்மு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா செட்ஸ்லேயே நீங்கள் டைம் எடுத்திங்கன்னா பின்னாடி வர சாப்டர்ஸ் எல்லாமே டைம் ஆகும். ஸோ செட்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பின்னாடி டைம் சேவ் ஆகும். அப்படிங்கும்போது அவ்வளோதான். ஓகே, இந்த சம் நீங்கள் ஒரே ஒரு இது மட்டும் தான் மைனஸ் இருக்குங்க புதுசாக பண்ணிடுறாங்க. மைனஸ் இன்டர்செக்ஷன் மாதிரி தான், எது காமனாக இருக்கோ அதை ரெண்டுத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். நான் இங்கே பண்ண மாதிரி சும்மா இந்த இதிலே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஸ்டெப் எழுதணும். இந்த ஏ கிராஸ் பி மைனஸ் பி கிராஸ் சிக்கு என்ன செய்யணும், இதை எழுதி மைனஸ் சென்டரில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக எழுதணும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதோட ஃபஸ்ட் எக்ஸசைஸு அதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள் சம் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்ஸும் எக்ஸசைஸும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.